Hello everyone. In this video, we are going to take a look into Synchronous FIFO. இந்த வீடியோவில் Synchronous FIFO எப்படி டிசைன் பண்ணுறது அண்ட் அதோட Verilog கோட் எப்படி எழுதுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ we are going to implement the Synchronous FIFO design in Verilog. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோ வந்து FIFOனா என்ன, FIFOட பேசிக்ஸ் வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ இது வந்து பார்ட் 2 Synchronous FIFO. இந்த நெக்ஸ்ட் வீடியோ வில் பி லுக்கிங் இன்டு asynchronous FIFO. சப்போஸ் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ வாங்க. ஸோ அப்போ தான் வந்து FIFOட பேசிக்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி FIFO வந்து we will be using UART. ஒரு UART மாடியூல்லேருந்து சிபியூக்கு வந்து நம்ம டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா FIFO யூஸ் பண்ணி பஃபராக வந்து அனுப்புவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ மெயினாக FIFOட யூஸ் வந்து ஒரு கிளாக்கில் இருக்க ஒரு டொமைனில் இருந்து இன்னொரு கிளாக் டொமைனுக்கு அனுப்புறதுக்கு தான் வந்து FIFO ஸ்மூத்தன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். பட் சிங்க்ரனஸ் FIFOவில் என்ன விஷயம்னா, சிங்க்ரனஸ் FIFOவில் வந்து நம்ம இந்த கிளாக் மேட்டரை வந்து நம்ம பெருசாக கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம். ஸோ வந்து சிங்க்ரனஸ் FIFOவில் போத் த டொமைன் வில் பி இந்த சேம் கிளாக். ஸோ இங்கே 100 மெகாஹெட்ஸில் ரன் ஆகுதுன்னா அங்கேயே 100 மெகாஹெட்ஸ்லாம் ரன் ஆகும். ஸோ அப்போ FIFO வந்து யூஸ்லெஸ்ஸாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட் தட். ஸோ FIFO வந்து ஒரு ஸ்மூத்தன் பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது, கிளாக் டொமைன் கிராசிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் மட்டும் கிடையாது. FIFO வந்து நம்மளுக்கு வந்து நிறையா டேட்டா மிஸ் மேட்ச், அப்புறமா டேட்டா மிஸ்ஸிங், இந்த மாதிரி விஷயத்துலலாம் நம்ம டேட்டாவை காப்பாற்றுறதுக்கு தான் வந்து FIFO யூஸ் பண்ணுறோம். ஸோ FIFO வந்து சிங்க்ரனஸ் வேலையும் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ இப்போ சிங்க்ரனஸ் FIFOவில் வந்து என்னென்ன எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஐ வில் ஷோ யூ த சிங்க்ரனஸ் FIFO டிசைன். இதுதான் வந்து FIFOட டிசைன். ஸோ பார்ட்டு வந்து டோன்ட் பி அஃப்ரைட் ஆர் ஸ்கேர்ட். ஸோ இது ரொம்ப சிம்பிளான டிசைன் தான், பார்க்க தான் வந்து ஃபர்ஸ்ட் அப்படி தெரியும். ஸோ இது ஹேண்ட் ரிட்டன் நோட் தான். ஸோ ஜஸ்ட் அட்ஜஸ்ட் இட். ஃபர்ஸ்ட் வந்து இந்த FIFO டிசைன் பார்த்தீங்கன்னா நான் 8 பிட் டிசைன் வந்து இங்கே பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்ன இருக்க போகுதுன்னா மொத்தமே வந்து 2 கான்செப்ட் தான். ஸோ உங்களுக்கு நான் கோடு காட்டுறேன் பாருங்களேன். ஸோ மொத்தமே வந்து 2 பார்ட் தான். நம்மளுக்கு வந்து ஒரு ரைட் பிளாக் இருக்கும், இன்னொன்று ரீட் பிளாக் இருக்கும். ஸோ அந்த கோட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ டோன்ட் பி அஃப்ரைட். ஃபஸ்ட் நான் டிசைன் உங்களுக்கு சொல்லிவிட்டு அப்புறம் கோட் சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 2 பார்ட் தான், நம்ம சிம்பிளாக வந்து இதை கற்றுக்கலாம். ஸோ ரைட் பிளாக் இருக்கும், இன்னொரு ரீட் பிளாக் இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே வந்து we are going to use 2 பிளாக் தான் யூஸ் பண்ண போகிறோம். அது வந்து பாயிண்டர், ரைட் பாயிண்டர், ரீட் பாயிண்டர் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த FIFOவில் நான் வந்து போன டிசைனில் வந்து ஃபுல் எம்டி அப்படின்னு சொல்லிட்டு 2 கான்செப்ட் பற்றி சொல்லாமல் விட்டுருப்பேன், பேசிக்காக சொல்லிட்டு விட்டுருப்பேன். ஸோ இந்த ஃபுல் எம்டி என்ன பண்ணுவோன்னா, நம்மளோட FIFO ஃபுல்லாகிருச்சு, 8 டேட்டாவுமே ஃபுல்லாகிருச்சு, நான் ரீடே பண்ணாமல் இருக்கேன் அப்படின்னா வந்து நம்மளுக்கு ஃபுல் ஃப்ளாகை ரைஸ் பண்ணிடும். ஸோ அப்போ ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அடுத்த ரைட் வந்து நடக்காது. சப்போஸ் வந்து எம்டியாக இருக்குது அப்படின்னா வந்து இந்த பக்கம் வந்து நம்ம ரீடே பண்ணாமல் இருப்போம். ஸோ ஃபுல் FIFOமே எம்டியாக இருக்குன்னா நம்ம ரீட் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ ரீட் ஃப்ளாகை ஹை பண்ணுவோம். ஸோ இந்த கான்செப்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன். ஸோ இந்த கான்செப்ட் எப்படின்னா, கன்சிடர் இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு அட்ரஸிங் வந்து இருக்குது. நம்ம வந்து இங்கே 8 பிட் FIFO வந்து வச்சுருக்கோம். ஸோ 8 பிட் அட்ரஸிங் எப்படி இருக்கும் நார்மலாக, இந்த நார்மல்னு போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ 8 பிட் அட்ரஸிங் எப்படி இருக்கும். ஸோ முதல் ரைட் பாயிண்டர் உள்ளே வரும். ஸோ இங்கே வந்து ரைட் பாயிண்டர்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ரைட் பாயிண்டர் வந்து 000 எழுதும். அடுத்து 001 வந்து டேட்டா எழுதும். அடுத்து 010 எழுதும். ஸோ இப்படி ஃபுல்லாக இங்கே வரைக்கும் எழுதுனதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறமா திருப்பி +1 பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன ஆகும், திருப்பி 000 ஆயிரும். ஏன்னா நார்மலாக என்ன ஆகும்னா இங்கே முன்னாடி ஒரு 1 ஆட் ஆகுது, நம்மளுக்கு அது வந்து தெரியாது 3 பிட் அட்ரஸிங் யூஸ் பண்ணோன்னா. ஆனால் 000 ஆயிரும். ஸோ அப்போ வந்து திருப்பி நான் இப்போ ரைட் பண்ணேன், இந்த இடத்துலாம் ரைட் பண்ணுற மாதிரி கஷ்டம். ஸோ அப்படி வந்து ரைட் ஆகக்கூடாது. ஏன்னா வந்து நான் இன்னும் ரீடே பண்ணல, நான் ரீட் பண்ணால் தான் வந்து இந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணணும். அதுக்கு இந்த இடத்துல ரீடே பண்ணாமல் விட்டோம்னா நம்ம லாஸ்ட்டாக எழுதின டேட்டா வந்து எரேஸ் ஆயிரும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா we are going to add 1 பிட் எக்ஸ்ட்ரா. இந்த 1 பிட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி நம்ம அட்ரஸை வந்து ரெஃபர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் பாயிண்டர் உள்ளே வரும், இங்கே ரைட் பண்ணோம், அடுத்து 0001 ரைட் பண்ணோம். இப்படியே ரைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே 8th பிட்டுக்கு வந்ததுக்கப்புறம், ஸோ 8th பிட்டு இல்லை 8th அட்ரஸிங்க்கு வந்ததுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து +1 ஆட் ஆகிறப்போ 1000 ஆகும். அப்பையும் வந்து நம்மளோட ஆக்சுவல் டிசைனில் பார்த்தீங்கன்னா 000 தான் எழுதும். நம்ம அட்ரஸ் மட்டும்தான் கூட்டி வச்சுருக்கோமே தவிர நம்மளோட FIFO டெப்த் வந்து 8 தான் இருக்குது. ஸோ +1 பண்ணால் அங்கே தான் எழுதும், 000 தான் எழுதும். ஆனால் நம்ம அட்ரஸ் மட்டும் 1 எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம், ஒரு பிட். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை ஆகாது. நம்ம ஆக்சுவலாக 000 தான் எழுதுவோம், ஆனால் வந்து அட்ரஸ் வந்து இங்கே வந்து 1ன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி வந்து நம்ம பாயிண்டர் அப்கிரேட் பண்ணுறப்ப இங்கே +1 பண்ணுறப்ப 1000 ஆகும். ஸோ நம்ம இப்போ இங்கே என்ன பண்ணுவோன்னா, நம்ம அட்ரஸ் ரைட் பாயிண்டர்லான வருது, ரைட் பாயிண்டர் அப்கிரேட் ஆயிடுச்சு. ஆனால் ரீட் பாயிண்டர் இங்கே தான் இருக்குது. ரீட் பாயிண்டர் வந்து இங்கே தான் இருக்கும். ஆனால் ரைட் பாயிண்டர் எங்கே வந்துருச்சு,
நம்மளுக்கு வந்து இந்த இடத்துக்கு வந்துருச்சு. ஸோ இப்ப என்ன பண்ணுவோம்னா, இந்த 2 அட்ரஸையும் வந்து செக் பண்ணி பார்ப்போம். இந்த அட்ரஸும் ரைட் பாயிண்டர் அட்ரஸும், ரீட் பாயிண்டர் அட்ரஸும் சேமா இருக்கான்னு பார்ப்போம். ரைட் பாயிண்டர் அட்ரஸும், ரீட் பாயிண்டர் அட்ரஸும் சேமா இருக்கான்னு பார்ப்போம். சும்மா சேமா இருக்கான்னு பார்க்க மாட்டோம். அதோட ஃபர்ஸ்ட் பிட்ட நம்ம செக் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பிட் டிஃபரெண்ட்டா இருக்கு அப்படின்னா, ரைட் பாயிண்டர் ஆஃப் 4 வந்து டிஃபரெண்ட்டா இருக்குன்னா, இஸ் நாட் ஈக்குவல் டூ ரைட் பாயிண்டர் ஆஃப் 4 ரீட் பாயிண்டருக்கு ஈக்குவலா இல்லைன்னா, நம்ம வந்து ஃபுல் அப்படின்ற ஃபிளாக வந்து ஹை பண்ணிருவோம். ஃபுல்லா வந்து ஆக்சுவலி இது ஃபார்முலா கிடையாது. இத நீங்க எதுவும் பண்ணிக்காதீங்க. ஆக்சுவலி நான் ஃபார்முலா வந்து உங்களுக்கு காட்டுறேன். பட் இதுதான் கான்செப்ட். நம்ம 2 டேட்டாவோட அட்ரஸ வந்து செக் பண்ணுவோம். அதாவது பாயிண்டர செக் பண்ணுவோம். நம்மளுக்கு வந்து அது ஃபர்ஸ்ட் பிட் ஈக்குவலா இல்லைன்னா, ஃபுல் அப்படின்ற ஃபிளாக ரைஸ் பண்ணுவோம். சப்போஸ் இன்னொரு கேஸ் என்னன்னா, ரைட் பாயிண்டர் இங்க வரைக்கும் எழுதுது. ஸோ இங்க தான் இருக்கு. ரைட் பாயிண்டர் நம்மளுக்கு இங்க இருக்குன்னு வச்சுக்குவோம். ஸோ நம்ம வந்து ரைட் பாயிண்டர் இன்னும் ரைட்டே பண்ணல. ஃபர்ஸ்ட் பாயிண்டர்லாம் இருக்கு. இனிமே டேட்டா வந்துச்சுன்னா இங்க ரைட் பண்ணும். அடுத்து வந்து நம்மளுக்கு ரீட் பாயிண்டர் வந்து பேசிக்கலாவே வந்து இங்க ரீட் பாயிண்டரும் ஸ்டார்ட்டிங்ல தான் இருக்கும். ரீட் பாயிண்டர். ஸோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நான் இன்னும் எதுவுமே எழுதல. ஸோ 2 பாயிண்டருமே சேம் லொகேஷன்ல இருக்கு. ரைட்டும் நடக்கல, ரீடும் நடக்கல அப்படின்னா, அப்ப வந்து நம்ம வந்து 2 பாயிண்டருமே சேமா இருக்கு. ஸோ நான் எழுதிறேன். ரைட் பாயிண்டர் ஈக்குவல் டூ ரீட் பாயிண்டர் அப்படின்னா, அப்ப நம்ம வந்து எம்ப்டி அப்படின்ற ஃபிளாக வந்து ஃபில் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து நம்ம ரீட் பண்ணாம தவிர்த்துக்கலாம். ஸோ இது என்ன பண்ணுவோம்னா, நாட் டு ரைட், இங்க வந்து நாட் டு ரீட். ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் எம்ப்டி ஃபிளாக் வந்து யூஸ் பண்றோம். ஸோ இப்போ வந்து நம்ம டைரக்டா கோடுக்கு போயிடலாம். ஸோ நம்மளுக்கு வந்து அப்பதான் உங்களுக்கு டீட்டெயிலா புரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2 ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். சிங்க்ரோனஸ் FIFO. சிங்க்ரோனஸ் FIFO தான் வந்து நம்ம சிங்க்ரனைசர் இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணுவோம். பட் சிங்க்ரோனஸ் FIFO இஸ் ஸோ சிம்பிள் அண்ட் பேசிக்கலி வந்து ரொம்ப ஈஸியானது தான் சிங்க்ரோனஸ் FIFO. ஸோ அதனால வந்து நம்ம டேரக்டா கோடுக்கே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த FIFOட இன்புட் வந்து கிளாக் ரீசெட்டு. நம்ம லாஸ்ட்டாக பார்த்த மாதிரியே வந்து ரைட் எனேபிள் வரும், ரீட் எனேபிள் வரும். அடுத்து வந்து நம்மளுக்கு ரைட் பண்ணுற டேட்டா இன்புட்டாக வரும். ஸோ அவுட்புட்டில் போகிறது வந்து ரீட் பண்ண டேட்டா வந்து வெளியே போகும். பேராமீட்டர்ஸ் வந்து வித் அண்ட் டெப்த் கொடுத்துருக்கோம். வித் வந்து 8 பிட் ஆஃப் டேட்டா. ஒரே ஒரு டேட்டா வந்து 8 பிட்டு. டெப்த் வந்து 16 டேட்டாஸ் வந்து நம்மளால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ நம்மளோட அந்த FIFOட வெயிட் பண்ணு. இந்த FIFOட டெப்த். ஸோ மொத்தம் வந்து 16 டேட்டாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம பேராமீட்டர் கொடுத்தாச்சு. உள்ள நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ரைட் பாயிண்டர் யூஸ் பண்ணுறோம், ரீட் பாயிண்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து நம்மளோட மெமரி. நம்ம ஒரு மெமரி வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். FIFOனாலே நம்ம வந்து ஒரு மெமரி தானே. FIFO வந்து நம்ம இதுக்கு நம்மளோட டெப்த் அண்ட் வித்தை வச்சு நம்ம வந்து ஒரு மெமரி டிஃபைன் பண்ணிக்கிறோம். அடுத்து வந்து ஒரு வயர் யூஸ் பண்ணி நம்ம ஃபுல் அண்ட் எம்ப்டி ஃபிளாகை வந்து டிஃபைன் பண்ணிக்கிறோம். வயர்லாம் நம்ம ஃபிளாகை வந்து டிஃபைன் பண்ணுவோம். ரெட்ஜில் இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து அப்கிரேட் ஆகிட்டே இருக்கணும். வி ஆர் அசைனிங் இட். நம்ம அதுக்கு வந்து டேட்டா ஃப்ளோ மாடல் யூஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்து வந்து நம்ம டேரெக்டாக மாடல் போயிட்டோம்னா ரைட் பிளாக் இதுதான். ஸோ ரைட் பிளாக்ல பாசிட்டிவ் கிளாக்லாம் எப்போ வருதோ, ரீசெட் வந்துச்சுன்னா நம்ம வந்து பாயிண்டரை வந்து 0 பண்ணிக்கிறோம். பாயிண்டர் வந்து 0க்கு வந்துடும். இப்போ சப்போஸ் வந்து ரீசெட் கிடையாது அப்படின்னா ரைட் எனேபிள் வருது. ரைட் எனேபிள் உள்ள வர்றப்ப பஃபர் ஃபுல்லாக இல்லைன்னா, ஃபுல் அப்படின்ற ஃபிளாக் வந்து ஃபுல்லாக நாட் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபுல்லாக இல்லைன்னா ரைட் எனேபிள் வர்றப்ப இது 2ம் கரெக்டாக இருக்கப்போ வந்து இதை பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, மெமரியில் வந்து நம்ம டேட்டா உள்ளே வந்த டேட்டாவை எழுத போகிறோம். எங்கே எழுத போகிறோம்? பாயிண்டரோட டெப்த்தை வந்து டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆக்சுவல் டேட்டாவோட அட்ரஸ் கிடச்சிரும். ஸோ மாடுலஸ் எடுத்துருக்கோம். ஸோ அந்த இடத்துல ரைட் பண்ணிடும். ரைட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட பாயிண்டரை வந்து இப்போ நம்ம வந்து +1 பண்ணணும். ஸோ இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம் அடுத்து. ஸோ இப்போ ரைட்டு முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து ரீடு பண்ணணும்னா, கிளாக் வர்றப்ப ரீசெட்னா ரீசெட் பண்ணிக்கிறோம் ரீடு பாயிண்டரை. அதே மாதிரியே ரீட் எனேபிள் வருது. சப்போஸ் ரீட் எப்போ பண்ணக்கூடாது? பஃபர் எம்டியாக இருக்கப்போ பண்ணக்கூடாது. ஸோ அப்போ நாட் பஃபர் எம்டியாக இல்லை அப்படின்னா நம்ம வந்து இங்கே ரீட் பண்ணுறோம். எங்கேருந்து? மெமரி அட்ரஸ்லேருந்து நம்மளோட பாயிண்டர் எங்கே இருக்கோ அதை வந்து மாடுலஸ் டெப்த் படுத்தோம்னா நம்மளுக்கு அட்ரஸ் கிடச்சிரும். ஸோ அந்த இடத்துலேருந்து வி ஆர் ரீடிங் த டேட்டா அண்ட் புட்டிங் இட் இன் டு த ரீட் டேட்டா அவுட்புட். ஸோ ரீட் பண்ணதுக்கப்புறம் சிமிலர்லி வி ஆர் டூயிங் த இன்க்ரிமெண்ட். ஸோ இப்போ பண்ணிட்டோமா? ஸோ பேசிக்காக நம்மளுக்கு பாயிண்டர் இருக்குது. சப்போஸ் கிளாக் வந்துச்சுன்னா, ரைட் எனேபிள் வந்துச்சுன்னா அந்த அட்ரஸில் இருக்க டேட்டாவை மெமரியில் எழுதுகிறோம். அதே மாதிரியே மெமரியிலேருந்து எடுத்துக்கணும். ஸோ இதுதான் வந்து நம்ம நடக்குது. ஸோ இங்கே மெயின் கான்செப்டே வந்து நம்ம இந்த ஃபுல் அண்ட் எம்ப்டி வந்து டிஃபைன் பண்ணுறது தான்.
ஸோ அதுக்கு நம்ம அசைன் யூஸ் பண்ணி ஃபுல்லுன்றதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா போட்டிருக்கோம். அதே மாதிரி எம்டிக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ ஃபுல்க்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இந்த ரைட் பாயிண்டர் இருக்குது பார்த்தீங்களா, ரைட் பாயிண்டரோட ஃபோர்த்து பிட், கடைசி பிட் நான் காமிச்சேன்ல, இந்த கடைசி பிட் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண பிட், அந்த பிட்டு வந்து அதை நாட் பண்ணியிருக்காங்க. நாட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்க அதே நம்மளோட ரைட் பாயிண்டரோட 0லேருந்து 3 வரைக்கும் இருக்க அதே டேட்டாவை எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் ரீட் பாயிண்டரோட அட்ரஸ், ரீட் பாயிண்டர், இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம். ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன ஆகுனா, சப்போஸ் இதுதான் நம்மளோட ரைட் பாயிண்டர் அப்படின்னா, இப்போ வெயிட் பண்ணும், இப்போ இதுதான் நம்மளோட ரைட் பாயிண்டர் இங்கே இருக்குது. ரைட் பாயிண்டரோட அட்ரஸ் இங்கே இருக்குது, ரீட் பாயிண்டர் இங்கே இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், ரைட் பாயிண்டரோட 4th வேரியபிளை மட்டும் நாட் பண்ணியிருக்காங்க. 4th வேரியபிள் மட்டும் நாட் பண்ணால் என்ன ஆகும், ஸோ 0 ஆயிடும். மிச்சம் இருக்கிறத அப்படியே எழுதிட்டோம். இப்போ அதை வந்து யார் கூட ஈக்குவேட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட ரீடு பாயிண்டரோட வேல்யூ ஃபுல்லாகவே 0. இப்போ இது ரெண்டுமே 0 ஆயிடுச்சு பாருங்களேன். இப்போ ஈக்குவலாக இருக்குன்னா நம்ம வந்து ஃபுல்லாக வந்து செட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு புரியுதா, ஃபஸ்ட்டு வேரியபிளை மட்டும் நாட் பண்ணி பார்க்குறோம், ஏன்னா வந்து மாறி இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக. ஸோ மாறி இருந்தால் அது வந்து சிமிலராக இருக்கும். ஸோ அப்படி சிமிலராக இருக்கப்போ வி ஆர் செட்டிங் பஃபர் ஃபுல் அஸ் ஹை. அதே மாதிரியே பஃபர் எம்டி பார்த்தீங்கன்னா 2 பாயிண்டருமே வந்து சேமாக இருக்கணும். 2 பாயிண்டருமே தே ஆர் ஈக்குவல் அப்படின்னா வில் பி அசைனிங் இட் டு எம்டி வேரியபிள். எம்டி அப்படிங்கிற ஃப்ளாகில் வில் பி அசைனிங் இட். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இது ரெண்டுமே கிடச்சிருச்சு. ஸோ இது அசைன் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இட் வில் பி அப்டேட்டிங் வென் எவர் த வேல்யூ சேஞ்சஸ். ஸோ நம்ம பஃபர் ஃபுல்லும் ரெடி ஆயிடுச்சு, எம்டியும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ வென் எவர் தீஸ் ஆர் ஹை, நம்மளுக்கு வந்து ரைட்டோ ரீடோ நடக்காது. ஸோ பேசிக்கலி நம்ம டிசைனை முடிச்சாச்சு. இதை ரன் பண்ணுறதுக்கு வி நீட் அ டெஸ்ட் பெஞ்ச். டெஸ்ட் பெஞ்ச் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஸோ டெஸ்ட் பெஞ்ச் ரொம்ப சிம்பிள் தான். நம்மளோட இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட்ஸ்லாம் ரெட்ஜ் அண்ட் வயரில் டிஃபைன் பண்ணிக்கிட்டோம். அப்புறமா அதை இன்ஸ்டான்சியேஷன் பண்ணியிருக்கோம். அப்புறமா கிளாக்கை வந்து டாகல் பண்ணியிருக்கோம் 5 செகண்ட்ஸ்க்கு. அடுத்து வி ஆர் டம்பிங் த வேரியபிள்ஸ் அண்ட் செட்டிங் த ரீசெட் டேட்டா. அண்ட் இங்கே வந்து ஒரு ரிப்பீட் வேரியபிள் போட்டு நம்ம சிமுலேட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி சிமுலேட் பண்ணி 4 டைம்ஸ் வந்து நம்ம ரைட் பண்ணுற மாதிரி, ஒரு டேட்டாவை ரைட் பண்ணுற மாதிரி ரேண்டம் டேட்டா ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆஃப்டர் அ சர்டன் டைம் வி ஆர் ரீடிங் த டேட்டா ஃபார் 4 டைம்ஸ். அண்ட் நம்ம வந்து ஃபுல்லாக எம்டியா அப்படின்னு கண்டுபிடிக்காக திருப்பி 16 டைம்ஸ் வந்து ஃபுல்லாக ஃபீஃபோவில் ரைட் பண்ணியிருக்கோம், ஃபுல்லாக ஃபீஃபோவில் வந்து ரீட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபைனலி வி ஆர் மானிட்டரிங் ஆல் த வேரியபிள்ஸ் ஃப்ரம் த ஆக்சுவல் டிசைன். ஸோ இதோட வேவ் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஹியர் வி கோ, இதுதான் என்னோட வேவ் ஃபார்ம். ஸோ ஆக்சுவலாக நான் லைவாக ரன் பண்ணால் வந்து எனக்கு ஆக்சுவல் ரன் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வரும் நம்மளுக்கு அவுட்புட்டில். ஸோ இப்படி வரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கிளாக் போகுது, ரீசெட் இருக்குது. ரைட் எனேபிள் எப்போ வருதோ அப்போ வந்து நம்மளோட டேட்டாலாம் வந்து ரைட் பாயிண்டர் வந்து ஒவ்வொன்றா அப்கிரேட் ஆகுது. நம்மளோட டேட்டா வந்து ரைட் ஆகிட்டே வருது. ஸோ அடுத்து வந்து ரீட் எனேபிள் ஹை வருது. அப்போ ரீட் பாயிண்டர் ஒன்று அப்கிரேட் ஆகாத ரீட் டேட்டா வந்து வி ஆர் கெட்டிங் த ஆக்சுவல் வேல்யூ 2481.9. வி ஆர் கெட்டிங் த வேல்யூஸ் பர்ஃபெக்ட்லி. அண்ட் வி ஆர் ரைட்டிங் த FIFO fully for 16 times we are writing it, right? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பஃபர் ஃபுல் நம்மளுக்கு வந்து ஆஃப்டர் ரைட்டிங் த 16th டேட்டா த பஃபர் ஃபுல் இஸ் கெட்டிங் ஹை. ஸோ நம்மளுக்கு வந்து 16 டேட்டா ஃபுல்லாக இல்லைனாட்டே நம்மளுக்கு வந்து பஃபர் ஃபுல் ஆக்டிவேட் ஆகுது. பஃபர் எம்டி எப்போ ஆக்டிவேட் ஆகும்னா, நீங்கள் வந்து இங்கே 4 டேட்டாஸ் ரைட் பண்ணியிருக்கீங்க, திருப்பி அந்த 4 டேட்டா ரீட் பண்ணிட்டீங்க. ஸோ த போத் பாயிண்டர்ஸ் வில் பி பாயிண்டிங் த சேம் அட்ரஸ். ஸோ அப்போ வந்து பஃபர் வந்து எம்டி ஆயிரும். உங்களுக்கு புரியுதா? ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக பஃபர் ஃபுல்லும் எம்டியும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ திஸ் இஸ் த இமேஜ். ஸோ உங்களுக்கு வேணால் நான் வந்து ரன் பண்ணி காமிக்கிறேன். ஐ வில் ஷோ யூ. எனக்கு ஆக்சுவலி வேவ் ஃபார்ம் தான் வரல, பட் இந்த டிசைன் ரன் ஆச்சு. ஆக்சுவலி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறப்ப ஐ கான்ட் ரன் த வேவ் ஃபார்ம். ஸோ தட்ஸ் வை ஐம் கெட்டிங் த பிக்சர் ஃபார் யூ. ஸோ நான் உங்களுக்கு இதை ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஹியர் யூ கோ. நான் மானிட்டர் பண்ணதுனால ஐ எம் கெட்டிங் ஆல் த டேட்டா அவுட்புட். ஸோ 0லேருந்து ஸோ உங்களுக்கு வேணால் பாஸ் பண்ணி யூ கேன் டேக் அ லுக் இன் டு இட். ஸோ நான் ஒவ்வொரு டேட்டாவாக ரைட் பண்ணியிருக்கேன். ரைட் பாயிண்டர் இங்கே வரைக்கும் இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கா. ஸோ அடுத்து வந்து ரைட் பாயிண்டர் வில் பி அட் த 4. ஸோ அடுத்து வந்து ரீட் எனேபிள் இங்கே நடந்திருக்கும். ரீட் எனேபிள் வந்து இங்கே 1 இருக்குது. ஸோ அப்போ ரீட் பாயிண்டர் 4 வரைக்கும் அப்கிரேட் ஆகும். ஸோ அப்புறம் எம்டி ஹை ஆயிடுச்சு.
ஸோ அதே மாதிரியே வந்து இட்ஸ் கெட்டிங் அகெயின். ஸோ திஸ் இஸ் த டிசைன் ஆஃப் சிங்க்ரனஸ் FIFO. உங்களுக்கு புரிஞ்சிருந்தா ஐ எம் ஸோ கிரேட் ஆஃப் இட். ஸோ சாரி. ஸோ இதுதான் சிங்க்ரனஸ் FIFO டிசைன். ஸோ உங்களுக்கு வந்து இதே வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ டோன்ட் காப்பி த கோட். ஸோ உங்களுக்கு இதை புரிஞ்சுக்கிட்டு யூ கேன் டிசைன் ஆன் யோர் ஓன். ஸோ நெக்ஸ்ட் யூ வில் பி சீயிங் இன் டு asynchronous FIFO. So bye until then. Thank you.